நாகையில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. சிக்கல், நாகூர், வாஞ்சூர், காடம்பாடி, அக்கரைப்பேட்டை, கீச்சான்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். தற்போது அங்கு மழை நிலவரம் என்ன? அது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை தொடர்ந்து 2 நாட்களில் அந்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையானது பெய்தது. குறிப்பாக நாகை, நாகூர், சிக்கல், திருமருகல், கீழ்வெள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்ததால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட அந்த கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக 5வது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். நாகப்பட்டினம், நாகூர், பட்டினச்சேரி, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, செருதூர், வேளாங்கண்ணி, வேதாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகளும் விசைப்படகுகளும் கடலோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே போல அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியில் இருக்க வேண்டும் எனவும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல புயல் பாதிப்புகள், மழை பாதிப்புகள் எதுவும் இருந்தால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலவச எண்களுக்கு தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் பேசலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.